மோர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் தயிர் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த தயிரை சிலிப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சிலிப்பியாச்சு. இதுக்கு தகுந்த தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு இருக்கணும், நீர்க்க இருக்கணும். மோர் இப்படி நீர்க்க இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயம் சேர்க்குறேன், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நீர்மோர் ரெடி.